அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்னைக்கு 2 விசேஷம். ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று அன்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளில் மிக அற்புதமான ஒரு சேவை, அரங்கமடி சேவை. அதாவது அரங்கன் ஆண்டாளுடைய மடி மீது சயன கோலத்திலே காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சேவை. இந்த உற்சவத்திலே இதுதான் பெரிய விஷயம். வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சேவையை நீங்க பார்க்க முடியாது. கண்கள் பெற்ற பாக்கியம் போல அந்த சேவை நம்முடைய மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும். பகவான் ஆண்டாளுடைய மடி மீது, அந்த ஆண்டாள் அந்த பட்டுடுத்தி பரவசமான நிலையில தன்னுடைய மடியை அரங்கனுடைய தலைக்கு தந்து மகிழ்ச்சி அடைகின்ற அற்புதமான காட்சி. லோகமாதா அந்த பகவானை தன்னுடைய மடியிலே தாங்குகின்ற ஒரு அருமையான காட்சி அன்றைக்கு. ஒரு ஆடி அமாவாசை கூட அன்றைக்கு. இந்த ஆடி அமாவாசை என்பது மிகுந்த சிறப்பு. என்ன சிறப்புன்னு வச்சுக்கிங்க, இப்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலம் தையில் ஒரு அமாவாசை நடக்கும், அது தை அமாவாசை. அதே மாதிரி இது தட்சிணாயன புண்ணிய காலம் இல்லையா, அதில் வரக்கூடிய முதல் அமாவாசை என்பது இந்த அமாவாசையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அது பொன் கிடைத்தாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்ற புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் இல்லையா, அந்த நாளில் வருது. அன்னைக்கு பூச நட்சத்திரம், அப்புறம் ஆயில்ய நட்சத்திரம். காலையில் 9 மணி வரைக்கும் அந்த பூச நட்சத்திரம் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அடுத்த நாள் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. இந்த ஆயில்ய நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். எவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்குது பாருங்கள். புதன்கிழமை புதனுடைய நட்சத்திரம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. அமாவாசை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிட்டத்தட்ட 45 நாழிகை இருக்குது. புதன்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் அமாவாசை இருக்குது. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த அமாவாசைக்கு உண்டு. இந்த ஆடி அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை, பித்ருக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்வதற்கான மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வைணவர்கள் இதனை வேத ஸ்மிருதி மரபுப்படி அனுசரிப்பார்கள். அந்த நாளில் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளையும் சரணாகதி உணர்வோடு வழிபடுவார்கள். ஆடி அமாவாசையின் சிறப்பு என்ன? சூரியன் கடகராசியிலே இருக்கும் காலத்தில், அதாவது அம்மாவினுடைய வீட்டிலே அப்பா போகிற காலம் என்று சொல்லுவாங்க. கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ராசி. அந்த ராசியிலே இருவரும் ஒன்றாக சேருகின்ற ஒரு நாள். சந்திரனும் இருப்பார். காரணம் அன்னைக்கு பூசம் ஆயில்யம் 2 நட்சத்திரமும் இருக்குது இல்லையா. சந்திரனும் இருப்பார், சூரியனும் இருப்பார். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் தானே அமாவாசை நாள். அப்படி கடகராசியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இது. பித்ருக்களுக்கு ரொம்ப உகந்த தினம். கருட புராணமாக இருக்கட்டும், ஸ்மிருதிகளாக இருக்கட்டும், அந்த நூல்களிலே அமாவாசை நாளிலே பிதிர் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு செய்து அவர்களை திருப்திப்படுத்தினால் அது சந்ததியினர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வைணவ மரபிலே இன்னொரு சிறப்பு என்னன்னா, பித்ருக்களும் அந்த இறுதியிலே பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனால் நற்கதி பெறுகின்றனர் என்பதுதான் முக்கியம். அதனால் அந்த பித்ரு உலகத்தை காப்பாற்றுகிறவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன். அந்த தத்துவம் அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் அன்றைக்கு நீராடி நம்ம வீட்டையெல்லாம் நல்ல முறையில் சுத்தப்படுத்தி வேத விதிப்படி தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும். ஆச்சாரியர் வழிகாட்டுதல் படி அந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அன்றைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்து அந்த முன்னோர்களுடைய நற்கதிக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும். சாயங்காலம் ஒரு விளக்கு ஒன்று வைக்கணும். இயன்றவரை அன்னதானம், ஆடைதானம், கோதானம் முதலிய தர்மங்களை செய்யலாம். ஒரு பசுவுக்கு வாயுரை வழங்கலாம். ஒரு அகத்திக்கீரையோ ஒரு பழமோ ஏதாவது ஒரு தீவனமோ அதற்கு வழங்கலாம். இவைகளெல்லாம் நம்முடைய பகவானுக்கு ஸ்ரீ நாராயண பிரீத்தியர்த்தம் இதம் கரோமி பித்ருணாம் திருப்திரஸ்து. இந்த விஷயங்களை செய்வது என்பது பித்ருக்களையும் திருப்திப்படுத்தும், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நாராயணனையும் திருப்திப்படுத்தும். அப்படி என்பதாலே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேணும். பித்ருணாம் திருப்தியஸ்து ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் இதம் கரோமி அப்படின்னுட்டு இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை அன்றைக்கு ஜபிக்க வேண்டும். முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காக ஓம் நமோ நாராயணாய என்கிற அஷ்டாத்திர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஆகையினால ஆடி அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த முன்கோபம். பொதுவாக என்ன நமக்கு வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னால், என்னைக்கு நம்ம ஒரு
முக்கியமான நாளாக ஒரு புண்ணிய தினமாக கருதுகிறோமோ, அன்றைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து சில சம்பவங்களெல்லாம் நடக்கும், சில சங்கடங்களெல்லாம் வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அமைதி இழந்த நிலையில் காணப்படுவோம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துட்டு உடனே கோவப்படுவோம். கோபப்படக்கூடாது. கோபப்பட்டால் எப்படி விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையெல்லாம் கோபத்தாலே இழந்து அவர் மறுபடியும் தவம் செய்ய போய்விட்டாரோ, அதை போல் நமக்கு அந்த என்ன காரியத்தை செய்கிறோமோ அந்த புண்ணிய காரியம் வந்து கெட்டு போயிடும். அப்புறம் மனசு சரி இருக்காது. மனசு சரியில்லாமல் நீங்கள் தர்ப்பணாதிகள் எல்லாம் பண்ணி என்ன ஆக போகுது? அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் கோபப்படுத்தவும் கூடாது, கோபப்படவும் கூடாது. இது பரஸ்பரமாக இருக்கணும். கணவன் மனைவி குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், அன்னைக்கு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சுத்தமாக அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். முன்னோர்கள் கூறும் நாளாக இருப்பதனாலே அன்றைக்கு எளிமையான சாத்வீகமான உணவுகள் என்னென்ன இருக்கோ அது முக்கியமாக வாழைக்காய், வாழை இலை, வாழைப்பூ, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அன்றைக்கு பயன்படுத்தலாம். வைணவ சம்பிரதாயத்திலே பித்ரு கர்மங்களை வேத விதிப்படி செய்தாலும் அவற்றின் பலனை நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைசியில் பெருமாளுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். எல்லா பலனும் அவனுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். அப்போ பித்ருக்களின் திருப்தியும் அவர்களுக்கான நற்கதியும் நமக்கான க்ஷேமாதிகளும் அனைத்தும் பரமாத்மாவின் அருளாலே கிடைக்கின்றன. அதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையான விஷயம். இந்த நாளிலே ஆண்டாள் சயனகோல சேவை, ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கமணி சேவை. ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழியிலே அரங்கநாதனையே மணாளனாக ஏங்கி பாடினாள். அந்த தெய்வீக இயக்கத்தின் நிறைவேற்றை நினைவூட்டும் வகையிலே ஆடி அமாவாசை நாள் இன்னைக்கு வருது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை தினமும் அரங்கமணி சேவை நாளும் ஒன்றா வந்துடுது ஸ்ரீவில்லிபுத்தூரில். அதனால் ஆண்டாளுடைய திருமடியிலே திருவரங்கன் சாய்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்ற அற்புதமான காட்சி. இந்த சேவையிலே ஆண்டாள் ரங்கநாத பெருமாளுடன் மனமகிழ்ந்து இணைந்து திவ்ய நாகியாக காட்சி அளிக்கிறார். இந்த கிருஷ்ணங்கோயிலில் இந்த உற்சவம் நடக்கும். அழகான ஒரு பாசுரம் அன்னைக்கு நம்ம சொல்லணும். காயுடை நெல்லொடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வயிறுமென் தடமலையும் தரணியில் தலைப்புகள் தரக்கிற்றியே. எம்பெருமான் என்னை வந்து தொட வேண்டும். எம்பெருமான் அதை செய்வதற்கு நீ வந்து என்ன பண்ணணும்? மன்மதனே, நீ உதவ வேண்டும். அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் உனக்கு? நெல்லொடு கரும்பமைத்து, பல காய்களோடு நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகிறேன். உனக்கு நமஸ்காரம் பண்ற மன்மதனே, நீ என்ன பண்ண வேண்டும்? தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரமன், முன்னாடி உலகத்தை அளந்தானே திருவிக்கிரமன், அவனுடைய திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம். பகவான் நம்மை ஆதரிக்கும் வண்ணமான ஒரு பிரார்த்தனை தான் இந்த ஆண்டாளுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இன்றைய தினம் நாம் மாலையிலே ஒரு விளக்கேற்றி வைத்து குறைந்தபட்சம் அந்த அரங்கமணி சேவையையும் நம்முடைய முன்னோர்களையும் நினைத்து நம்மையும் அவன் ஆட்கொள்ள வேண்டும் என்கிற சரணாகதியையும் செய்து இந்த பாசுரத்தை சொல்வதனாலே நமக்கு ஏராளமான நன்மைகள் விளையும்.